ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு OnePlus 10R வந்திருக்குங்க. ஆஸ் யூஷுவல் டெட் கண்டிஷனில் தான் வந்திருக்கு. இது ஆல்ரெடி வேறு ஒரு ஷாப்பில் பார்த்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ எது வந்தாலும் பேசிக் செக்கிங் மஸ்ட்டுங்க. ஸோ ட்ரிகர் பண்ணதில் எந்த விதமான வைப்ரேஷனோ பூட்டிங்கோ ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஆம்ஸ் கன்சப்ஷன் எடுக்க தான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சார்ஜ் போட்டால் 1.6 ஆம்ஸ் எடுக்குது. But still no vibration, no logo. Yes, no vibration, no logo. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி பார்க்கலான்னா டிசி பூட்டிங் சீக்வன்ஸை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எதனா ஹீட்டப்பாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த விதமான ஓவர் ஹீட்டோ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு டிசி பூட்டிங் சீக்வன்ஸ் நம்ம போயிடலாம். இதுக்கான கனெக்டரில் நான் ஜம்பர் அடிச்சிருக்கேங்க. ஸோ ரெட்டை வந்து விபேட்டில், பிளாக் வந்து கிரவுண்ட் வச்சுருக்கேன். ஸோ டிசியில் வந்து பார்த்திங்கனாக்கா 8 வோல்ட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ ஏன் 8 வோல்ட்டு பார்த்திங்கனாக்கா, ஸோ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா டியூவல் செல் பேட்ரி. ஓகே, ஸோ ஒரு பேட்டரியில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்க தெரியுதுங்களா? அப்போ இது வந்து டியூவல் செல் பேட்ரி. 4 வோல்டேஜ் 4 + 4 என்னாச்சு 8 ஆச்சா? ஸோ அதனால் 8 வோல்டேஜ் நீங்கள் வந்து சப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ சப்ளை பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா எனக்கு ஆட்டோ கன்சப்ஷன் ஆகுது பாருங்கள். அரௌண்ட் 300 mA கிட்டே எனக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ எனக்கு இது வந்து ப்ரைமரி லைனில் இன்னும் லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ விபேட் வந்து பார்த்திங்கனாக்கா 8 வோல்டேஜ், பட் விபிஹெச் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டில் 3.6 to 4.4 தான். புரியுதுங்களா? ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இந்த மாதிரி கான்செப்டை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நான் வந்து ஆட்டோ கன்சப்ஷன் எடுத்து இல்லையா 300 mA கிட்ட எடுத்தது. ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா தெர்மல் கேமராவில் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ தெர்மல் கேமராவில் வச்சாச்சு. இப்போது டிசி ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது ஹீட்டப் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சரி, நான் இவங்க பாருங்கள். ஸோ இந்த ஐசி நம்மளுக்கு ஹீட்டப் ஆகுதா? ஸோ தெர்மல் கேமராவோட கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. தெர்மல் கேமராவோட கான்செப்ட் என்னென்னாக்கா ஹீட் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு ஷோ ஆஃப் ஆகும். எது ஷார்ட்டுன்னு ஷோ ஆஃப் ஆகாது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக் செக்கிங் மஸ்ட். ஃபஸ்ட்டு இந்த ஐசி சுற்றி இருக்கிட்ட கெப்பாசிட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸ் பாருங்கள், போத் சைடு எனக்கு வேல்யூ வருது 300, ஆப்போசிட் சைடு வந்து எனக்கு 600, டபுள் தி வேல்யூ. அப்போ இது வந்து சீரிஸ். எதனா ஒரு பம்ப் அப்புக்கோ இல்லை வேறு எதனா கெப்பாசிட்டர்ஸாக இருக்கலாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசியாக கூட இது இருக்கலாம். ஸோ நான் சுற்றி செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது எல்லாமே நார்மல் வேல்யூஸ் தாங்க வருது. அபவ் 300 கிட்ட தான் வருது எனக்கு. இது எல்லாமே எனக்கு ஓகே தான். அது ஓகே. ஸோ இந்த கெப்பாசிட்டியில் 300. ஸோ இதுலேயும் பாருங்கள் 300 போத் சைடு வருது பாருங்கள். ஸோ ஒரு கெப்பாசிட்டர் சீரீஸில் இருக்குனாக்கா ஒரு சைடு 300னாக்கா இன்னொரு பக்கம் ஓஎலோ இல்லை அதிகமான வேல்யூ எனக்கு வரணும். ஸோ அதை விட்டுட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரெண்டு சைடும் எனக்கு சேம் வேல்யூ மாதிரி காமிக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டியில் பார்த்திங்கனாக்கா 300 வருதா, ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 600 வருது. அப்போ இந்த பக்கமாக எனக்கு சேம் கான்செப்டில் தான் ஒர்க்கிங் இருக்கணும். 300. அப்போ எனக்கு இந்த கெப்பாசிட்டர்ஸில் தான் எனக்கு ஏதோ ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் ப்ரோப் ரெண்டு இடத்துலையும் நான் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள் 000 வருது பாருங்கள். ஸோ நான் கெப்பாசிட்டர் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணும்போது எனக்கு ஓஎல் சொல்லிட்டு தான் வரணும், 00ன்னு சொல்லிவிட்டு எனக்கு வரக்கூடாது. அப்போது எனக்கு இந்த கெப்பாசிட்டர்ஸால் தான் எனக்கு அந்த ஐசி வந்து ஹீட்டப் ஆகிருக்கு. ஓகே, சரி இங்கே வர இதுக்கு முன்னாடி என்ன நினச்சிங்க, ஸோ கெப்பாசிட்டர்ஸ்க்கு ரெண்டு பக்கமும் பீப் வந்தாக்கா ஷார்ட்டு, இல்லை ரெண்டு பக்கமும் 00 வந்தாக்கா ஷார்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருங்க. ஸோ நம்ம தான் எல்லாமே கிளியராக அப்சர்வ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வச்சு கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் எய்தர் எண்டில் வச்சு செக் பண்ணும்போது எனக்கு எய்தர் ரொம்ப ஹையர் வேல்யூ வரணும் இல்லை எனக்கு ஓஎல் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன வேல்யூ வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஹையர் வேல்யூ வருது. ஹையர் வேல்யூ இஸ் ஆல்மோஸ்ட் ஓஎல் தாங்க. ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு. ஓகே, ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ இன்னொரு கெப்பாசிட்டி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை செக் பண்ணாமல் இப்போ நீங்கள் தெர்மல் கேமராவில் பார்த்துட்டு இந்த ஐசி தான் ப்ராப்ளம் சொல்லிவிட்டு ரிமூவ் பண்ணுவீங்க, ஷார்ட் இருக்காது. திருப்பி வேறு புது ஐசி பை பண்ணி வைப்பீங்க, திருப்பி உங்களுக்கு ஷார்ட் ஆகும்.
ஸோ இதே ஃபார்முலா தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, அப்போது இந்த கெப்பாசிட்டர் தாங்க கல்ப்ரேட். இது தான் நம்மளுக்கு ஷார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ண கெப்பாசிட்டர்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண காம்பனண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் நாலேஜோட ஒரு ஃபோனை வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண கெப்பாசிட்டர் இல்லையா, ஸோ அதை நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகேங்க, ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு செட் ஆன் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேல்யூ செக் பண்ணிக்கலாம். ஸோ 300 வரும் எனக்கு. நான் இதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். எனக்கு அதே மாதிரி வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கனாக்கா 600 கிட்ட வந்துடுச்சுங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் அதை இப்போ எனக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. வீடியோ ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டீச் பண்ணிவிட்டு சர்வீஸும் பண்ணிவிட்டு ரெக்கார்டும் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பண்ணுறது உங்களுக்கு அது புரிஞ்சால் எனக்கு அது போதும். ஓகே, ரொம்ப பர்ஃபெக்டாக எடிட்டிங் பண்ணி எடுக்கணுன்னு நான் எதுவும் திங்க் பண்ணலை. ஓகேங்க, இப்போ நமக்கு செட் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, மறுபடியும் நெக்ஸ்ட்டு சண்டே வேறு ஒரு டெக்னிக்கல் வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீக் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, செட் ஆன் ஆகிடுச்சுங்க. ஸோ பை, ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ்.